ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பிளாக் கிரேப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கருப்பு நிற திராட்சை. அதோட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் தான் பார்க்கணும். கருப்பு நிற திராட்சையோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்கலாம். இந்த கருப்பு நிற திராட்சையில் வந்து ஆந்தோசைனுங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இது அதிகமாகவே இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்க, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸை எதிர்த்து போராடுறதுக்கு இந்த ஆந்தோசைன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் இந்த பிளாக் கிரேப்ஸ் ரெகுலராக எடுத்துக்கும் போது எல்லா வகையான கேன்சர் செல்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரெசர்வேட்ரால் அப்படிங்கிற முக்கியமான வேதிப்பொருள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியங்கிற மினரலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ப்ராப்பர் பிளட் சர்க்குலேஷனுக்கு, இதயத்துக்கு சீரான ரத்த ஓட்டத்தை கொடுக்கறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ரெசர்வேட்டாலும் பொட்டாசியம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹை பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் நம்ம ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசர்வேட்டால் வந்து ஹார்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் அந்த நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ், மூளையோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், டிம்னேஷியா மாதிரி ஞாபக மாதிரி நோய்கள்லாம் பிற்காலத்தில் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது நல்லாவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் டெரோஸ்டில்பன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது. இந்த டெரோஸ்டில்பன் வந்து ஒரு ஆன்டி ஒபேசிட்டி ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது, டெய்லி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கும் போது ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ஒரு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஒரு ஃபுட். மற்ற பழங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் கிரேப்ஸ், கருப்பு நிற திராட்சையில் வந்து நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் இது நம்ம கல்லீரலில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான கொழுப்புகளில் வந்து கரைக்கிறதுக்கு, ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற நிற கிரேப்ஸ்லோட கம்பேர் பண்ணும்போது, இந்த க்ரீன் கலர் கிரேப்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் கிரேப்ஸில் வந்து அதிகமான நியூட்ரியன்ட் வந்து இருக்குது. இதனால் நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் விட்டமின் சியும் விட்டமின் ஏயும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதனால் நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அதிகமாக உள்ள ஒரு ஃப்ரூட் இது. அதனால் இது ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு, அதாவது ஸ்கின்னை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கும், ஸ்கின்னில் சாகிங்லாம் வராமல் இருக்கிற, தோலில் சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாக் கிரேப்ஸில் வந்து ரிபோஃப்ளேவின் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மைக்ரைன் ஹெட்டேக்லாம் வந்து அதோட சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒற்றை தலைவலி இருக்குது பார்த்திங்களா, அதோட சிம்டம்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இதில் இருக்கக்கூடிய ரிபோஃப்ளேவினுங்கிற கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரொம்பவே லோ. அதனால் டயபெட்டிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டாக இருக்கும் இந்த பிளாக் கலர் கிரேப்ஸ். ஏன்னா இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க பிளட்டில் வந்து சுகரோட லெவல் வந்து எப்போவுமே கண்ட்ரோலாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் டயபெட்டிஸ்க்கு இந்த கருப்பு நிற திராட்சை வந்து நல்லாவே ஒரு பழமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் லியூட்டின், ஜியோசாந்தின் அப்படிங்கிற அது மாதிரி கரோட்டினைடு நியூட்ரியன்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த கரோட்டினைடு ஊட்டச்சத்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, எப்படி விட்டமின் ஏ வந்து நமக்கு கண்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி இது ரெண்டும் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா ஐ சம்மந்தப்பட்ட எல்லா வகையான ப்ராப்ளத்தையும் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி அது குளுக்கோமா, நைட் பிளைண்ட்ஸ், மாலிக்கண் நோய்லாம் வரும் பார்த்திங்களா, அதை எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, ஐசைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு லியூட்டின், ஜியோசாந்தின் ரெண்டு நியூட்ரியன்ட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் கேயும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கால்சியம், மெக்னீஷியம் எப்படி நம்ம போனை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதோ, அது மாதிரி இந்த விட்டமின் கேயும் நம்ம போனை ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போன் டென்சிட்டியை அதிகரிக்கிறதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு கூட இந்த விட்டமின் கே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிளாக் கலர் கிரேப்ஸ் வந்து இவ்வளோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும், லிவர்லேருந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும், பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ்க்கும், ரொம்பவே மைக்ரைன் ஹெட்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும், சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும், இவ்வளோ டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இந்த கருப்பு நிற திராட்சை எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குங்கிற ஒரு வீடியோ தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் விவி கிரியேஷன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும்.
ஓகே வியூவர்ஸ், பாய். தேங்க்யூ.